ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அரபிக் பல்பி கிரேப் ஜூஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த ஸ்பெஷல் ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ஹெல்த்தி, அது இல்லாமல் குளிர்ச்சியும் உடம்புக்கு தரும். இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கிறேன். இது விதை இல்லாத கருப்பு திராட்சை. நீங்கள் விதையுள்ளதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை உப்பு தண்ணியில் நல்லா 2 தடவை அலசிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாத்திரத்தில் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மூடியை. இப்போ திராட்சை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கலர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியோட கலரே மாறி இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த திராட்சையை மட்டும் தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த திராட்சை. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எல்லா திராட்சையும் இது போல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போதைக்கு இது அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம் இந்த தண்ணியை. இப்போதைக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது ஒரு ஓரம் அப்படியே ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் பாருங்கள் திராட்சை. அந்த திராட்சையை சேர்த்துட்டு இதில் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு திராட்சை சேர்த்தேன். இதில் 1/4 கிலோ அதாவது 250 கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் பாருங்கள் திராட்சை, அந்த தண்ணி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட்டால் தான் நமக்கு இது பாகுப்பதம் வராமல் கரெக்டாக கொதித்து வரும். இப்போ இதுலேயே ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டுமே ரோஸ் எசன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இது கூட கடைசியாக ஒரே ஒரு லெமன் பழம் எடுத்து இதில் நம்ம சாறு மட்டுமே பிழிஞ்சு எடுத்துக்கூட விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சா போதும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த பழமும் நல்லா இந்த சர்க்கரை கூட சேர்ந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த கிரேப்ஸோட தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சில்னஸ் ஆகுனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணால் நமக்கு சூப்பரான அரபிக் கிரேப் பல்பி ஜூஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.